இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான அறிவித்தல். போலீஸ் மா அதிபரினால் இடமாற்றம் செய்யப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள். சூரியவவ டுகேகந்த பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்தில் 3 பிக்குணிகள் உட்பட 4 காயம். ரைஸ் மற்றும் கொத்து விலைகள் உயர்வு. உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. கொத்தலஹிம்புடுவை சீனாவுக்கு கடத்த முயன்ற சீன பிரஜை கைது. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை மார்ச் 30 முதல் ஏற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்றும், எக்காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்கும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அரசு பாடசாலைகள் அல்லது அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் தற்போது 5ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் 2027 ஜனவரி 31ஆம் தேதியன்று வயது 11க்கு குறைவாக இருக்கும் மாணவர்கள் மாத்திரமே பரீட்சைக்கு தோற்ற முடியும். விண்ணப்பங்கள் நிகழ்நிலை ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதற்கான மேலதிக அறிவுறுத்தல்களை onlineexams.gov.lk எனும் இணையதள முகவரியின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு அமைவாக போலீஸ் மா அதிபரினால் உயர் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் 7 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக 14 பிரதான போலீஸ் பரிசோதகர்களுக்கும் இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சூரியவெவ நுகேகந்த பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று 2 லோரிகளுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் 3 பிக்குணிகள் படுகாயமடைந்த நிலையில் அம்பத்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளை வீதியிலிருந்து வந்த முச்சக்கர வண்டி திடீரென பிரதான வீதிக்குள் நுழைய முற்பட்ட போது பிரதான வீதியில் வந்த லொரியுடன் மோதியதுடன் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு சிறிய லொரியுடனும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. முச்சக்கர வண்டி சாரதியின் கவனக்குறைவே இந்த விபத்து ஏற்பட்டமைக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சூரியவெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலைகளை 30 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தோடு சிற்றுண்டிகளின் விலையும் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அர்ச்சன ருஷான் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேநீர் மற்றும் பால் ஆகியவற்றின் விலைகளும் 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் அதிகரிப்பதன் காரணமாகவே இவ்வாறு உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொத்தலஹிம்புடு தொகையை சட்டவிரோதமாக சீனாவுக்கு கொண்டு செல்ல முயன்ற சீன பிரஜை ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் இன்று அதிகாலை பணியாற்றிய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். உலக புகழ்பெற்ற இலங்கை தேயிலை வர்த்தக முத்திரையிடப்பட்ட பொதிகளுக்குள் இந்த சீன பிரஜை 21 கிலோகிராம் கொத்தலஹிம்புடுவை பொதி செய்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 46 வயதுடைய குறித்த சந்தேக நபர் இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஒரு சீன பிரஜை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க பல்லுயிர் கலாச்சார மற்றும் தேசிய மரபுரிமைகள் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் இது குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.